இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டேங்கும்போது இவர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் தான். இவர் வந்து போர்ட்டில் மீன் வாங்க போயிருந்தார். ரோத்தா எனக்கு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வரும்போது அப்புறம் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு மார்னிங் எனக்கு ஒர்க் இருந்து முடிச்சுட்டு அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக ஸோ அந்த இஞ்சி இந்த லெமன் ரசம் போட்டு வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா அவளை கொஞ்சம் மேக் பண்ணி தரேன். நான் ஆல்ரெடி நிறைய டைம் மேக் பண்ணி தந்துக்கிறாப்புல. ஸோ இன்றைக்கி மேக் பண்ணி தரேன் எடுத்து போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாப்புல. எனக்காக கொஞ்சம் மேக் பண்ணி தரதுக்காக கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அது வந்து கலக்கினது வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா முட்டைங்க. நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் அதை வந்து முட்டை கலக்கிறாங்க. அப்போ தான் மீனில் பிடிக்கணும். இது வந்து எண்ணெயில் போட்டு இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னா வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணும்போது எல்லாரு கூடயும் நம்ம நட்பாக பழகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அண்ணனா அப்பாவா அண்ணன் தம்பிங்களா அப்படி நம்ம பழைய மாமா மச்சானா அப்படி பழகிக்கலாம் எல்லாரு கூடயும் பழகிட்டு இருக்கும்போது. ஸோ அது ஹாப்பியாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் எனக்காக மேக் பண்ணி நான் தரேன்னு ஒரு பாக்ஸில் போட்டு தரேன் வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னு சொன்னார். ஸோ அந்த ரோத்தாவுக்கு ரொம்ப நன்றி.